செம்மல் வேலுமணி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணாமலை அவர்கள் இதோ நம்முடைய வருகை வந்திருக்கிறார். அலைகளையாய் மாபெரும் மக்கள் வெள்ளத்தில் இதோ அண்ணாமலை அவர்கள், வேலுமணி அவர்கள், இதோ இளைஞர்களின் எழுச்சி நாயகன் போற்றுவதற்குரிய அண்ணாமலை அவர்கள் பணி வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய பாரத பிரதமருடைய கருத்தை வெளிப்படுத்த இன்பத்திலே துன்பத்திலே சுக துக்கத்திலே தொண்டாபுத்தூர் தொகுதி என்று சொன்னால் அது எஸ்பி வேலுமணி என்கின்ற அற்புதமான மனிதர். கொங்கு இனம் என்று சொன்னால் ஒரு பண்பு பாசம் இரண்டும் இருக்கும். அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு பண்பான பாசமான அனைவரையும் அரவணைத்து எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர். இன்று ஒவ்வொரு குறியீடிலும் கூட கோயம்புத்தூர் முன்னோடி மாவட்டமாக தமிழகத்திற்கு இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக நம்முடைய அருமையான எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்று தமிழகத்தில் யாரும் கூட நிம்மதியாக இல்லை. கோயம்புத்தூரை பொறுத்தவரை கரூரிலிருந்து சில விஷக்கிருமிகள் இங்கு ஊடுருவிய பிறகு கோயம்புத்தூருக்கு பெரும் பிரச்சனையை தொடர்ந்து கடந்த 5 ஆண்டு காலமாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அந்த விஷத்தையும் கூட முறியடிக்கக்கூடிய மருந்து எஸ்பி வேலுமணி என்கின்ற மருந்து தொண்டாமுத்தூருடைய வெற்றி என்பது கொங்கு மண்டலத்தினுடைய வெற்றி. தொண்டாமுத்தூருடைய வெற்றி என்பது அண்ணன் எஸ்பி வேலுமணி அவருடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல. தமிழகத்தில் ஒரு நல்ல மனிதர், பண்பான கொங்கு மண்டலத்தை பிரதிபலிக்கக்கூடிய எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மனிதனுடைய வெற்றியை நீங்கள் இந்த முறை ஒரு அன்பு பரிசாக சரித்திர வெற்றியாக இங்கே கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்ற அருமை சொந்தங்களே, கோயம்புத்தூருக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் பின்னாடி தேங்கி போனோம்னா மற்ற ஊர்ல எங்கேயோ முன்னாடி போகுது. இந்த 5 ஆண்டு காலம் தேங்கி போயிருக்கின்றோம். கோயம்புத்தூருடைய தொழில்துறை நசுக்கப்பட்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, தொண்டாமுத்தூருடைய வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய பொறுப்பு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே முதலமைச்சராக அமர வேண்டும் என்றால் கொங்கு மண்டலத்திலிருந்து 21க்கு 21 சட்டமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமையை கட்டாயம் அதேபோல இந்த பகுதியினுடைய தளபதியாக மக்களுக்கு பணி செய்யக்கூடிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களையும் கூட இங்கிருந்து நீங்கள் கம்பீரமாக அனுப்பி வைக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சரித்திர ஆட்சி மாற்றத்தை மே 4ஆம் தேதி நாம் பார்க்க இருக்கின்றோம். கொங்கு மண்டலத்தில் எனக்கு தெரியும் உறுதியாக 21 வர இருக்கின்றோம். தொண்டாமுத்தூர்ல சரித்திர வெற்றியை நீங்கள் கொடுத்து இங்கிருந்து கோட்டைக்கரனை அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னை உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. வண்டி எப்படி